திமுகவினுடைய மிகப்பெரிய பலம் இதுதான். தமிழக தேர்தல்கள் பெண்களுடைய வாக்காளர்கள் மிக முக்கியம். அதை மிகவும் நுணுக்கமாக திமுக பயன்படுகிறது. உதாரணமாக பெண்களினுடைய உரிமை தொகை, இலவச பேருந்து, விதவைகள், முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கான நேரடி பண உதவி 2026 தேர்தலை முன்னிட்டு கிட்டத்தட்ட 40 லட்சம் பேருக்கு 3200 8000 வரைக்குமான பண உதவி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு விமென்ஸோடைய ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்றதுக்குரிய திமுகவினுடைய முக்கிய தேர்தல் திட்டமாக உள்ளது. இது கிரவுண்ட் லெவல்ல ரொம்ப பெரிய ஒரு வாய்ப்பையும் திமுகவுக்கு உருவாக்கிறது, ஒரு நற்பெயரையும் உருவாக்கியிருக்கு. மூன்றாவதாக பூத் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு மைக்ரோ லெவல் ஸ்ட்ராட்டஜி. இந்த தேர்தலில் திமுக மிக முக்கியமாக எடுத்துள்ள விஷயம் பூத் லெவல்ல பொலிட்டிக்கல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை ரொம்ப ரொம்ப சீரத்தையோடு எடுத்து அதை செயல்படுத்தியும் காட்டிருக்கிறார்கள். ஏன்னா ஓரணியில் தமிழ்நாடுங்கிற அந்த கேம்பெயின் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய நோக்கம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைஞ்சது 30% வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறது. இதன் மூலம் திமுகவுக்கு ஒரு கிராஸ் ரூட்லான பொலிட்டிக்கல் நெட்வொர்க்கை மிகப்பெரிய ஒரு வலுவாக இருக்கிறதுக்கு உறுதியாக இருக்கும் அப்படிங்கிறது அவர்களுடைய செயல்பாடு. அதை கிட்டத்தட்ட அவர்களுடைய தொண்டர்கள் மூலியமாக அவர்களுடைய ஒட்டுமொத்த கிராஸ் ரூட் லெவல்லையும் சென்று சேர்த்து அந்த ஓரணியில் தமிழ்நாட்டில் பல லட்சம் பல கோடி பேர்களை இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் புள்ளி விவரங்கள் சொல்றது. அடுத்ததாக அலையன்ஸ் பாலிடிக்ஸ். திமுகவினுடைய மிக முக்கிய ஒரு பலமாக இருக்கிறது தேர்தலினுடைய வெற்றி கூட்டணி மிக ரொம்ப ஸ்திரத்தையோட ரொம்ப 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 வீரியமான ஒரு கூட்டணியாக கட்டமைச்சிருக்கிறது. தற்போது திமுகவுக்கு அமைய இருக்கக்கூடிய கூட்டணியில மிக முக்கியமாக காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிக, எம்டிஎம்கே, ஐயுஎம்எல் போன்ற பல்வேறு கட்சிகள் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக ரொம்ப நம்பகத்தகுந்த கூட்டணியாக இருக்கிறது மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கப்படுகிறது. காங்கிரஸுக்கு சுமார் 28 சீட்டுகள் வழங்கினது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக, எப்படி அவர்கள் வெளியில் போயிடுவார்கள் அப்படிங்கிற அந்த எம்பசிஸ் எல்லாமே இருந்தால் கூட அதை ரொம்ப மிக முக்கியமாக அவர்களை விட்டு கொடுக்காமல் அவர்களுக்கான சீட்டை போன வாட்டில் இருந்து ஒரு 3 சீட்டை கொடுத்து இந்த வாட்டி தக்க வைத்திருக்கிறது. இது திமுகவினுடைய தேர்தல் கணக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த அரித்மெட்டிக்கை கரெக்டாக ஃபாலோ பண்றதுக்குரிய மிக முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்க்கணும். இந்த ரீல்ஸினுடைய முழு வீடியோ த லீடர்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டுகளியுங்கள்.